வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்தது. அது பதவியேற்பு நிகழ்ச்சியா, இல்ல பொதுக்கூட்டத்தில பேச போனாங்களான்னு தெரியல. அத பத்தி தான் இன்னைக்கு பேசப் போறேன். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பதவியேற்பதற்காக டெல்லி போனாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கும்போது என்ன சொல்லி பதவியேற்பாங்க? அரசியல் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு சொந்த விருப்பு வெறுப்பு இன்றி மக்களுக்காக உழைப்பேன்னு சொல்லி தானே பதவி பிரமாணம் ஏற்பாங்க. திமுக எம்பிங்க எல்லாம் இதை மட்டும் சொல்லாம கூடவே தமிழ் வாழ்க, பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க. பாராளுமன்றத்தில் பல தரப்பட்டவங்க இருப்பாங்க. அங்க போய் வாழ்க வாழ்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தயாநிதி மாறன் அவர்கள் தமிழ் வாழ்கன்னு சொல்றாரே தவிர அவருக்கு தமிழை சரியாக உச்சரிக்க தெரியல. தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு வரிசையா எல்லோரையும் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு அவரும் கடைசியாக உதயநிதி வாழ்கன்னு சொல்றாரு. கூடவே நீட்டை ஒழிக்கணும்னு சொல்றாரு. பதவி பிரமாணம் ஏற்கும்போது நீட்டை பத்தி எல்லாம் எதுக்கு பேசணும்? இன்னும் 5 வருஷம் எம்பியா தானே இருக்க போறாரு, அப்ப பேசலாமே. தயாநிதி மாறன் அவர்கள் சொல்றாரு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்னு ரஜினி டைலாக்கை அங்க சொல்றாரு. கடந்த 5 வருஷமா தொகுதி பக்கமே தயாநிதி மாறன் வரலன்னு தொகுதி மக்கள் சொல்றாங்க. எங்க தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்யலன்னு வேற சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? கடந்த 5 வருஷமா என்ன பண்ணாங்க? ஏதாவது பேசணுமேன்னு பேசுவாங்க, அப்புறம் வெளிநடப்பு செய்திருவாங்க. அங்க இருக்கும் மற்ற எம்பிக்கள் எல்லாருக்கும் கண்டிப்பா தமிழ் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பதவி பிரமாணம் தானே பண்றாங்க, எதுக்கு இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாங்கன்னு கண்டிப்பா நினைப்பாங்க. கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் தெலுங்குல பதவி பிரமாணம் செய்துக்கிறாரு. கடைசியில வணக்கம் மட்டும் தமிழ்ல சொல்றாரு. தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் எல்லோரையும் விட ஒரு படி மேலே போய் திரு ஸ்டாலின் அவர்களின் போட்டோவை எடுத்து காட்டுறாரு. வாழ்க உதயநிதினு ஒருத்தர் சொல்றாரு, வருங்காலம் எங்கள் உதயநிதினு இன்னொருத்தர் சொல்றாரு, வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா உதயநிதி அவர்களை புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. மக்களுக்காக பேசுங்கன்னு மக்கள் இவங்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனா அங்க போய் இவங்க உதயநிதி அவர்களை புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் உள்ள அத்தனை எம்பிகளும் அங்கே இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளே என்ன தோணுன்னா, ரமணா படத்தில் வர டைலாக் மாதிரி, யார் அவரு, எனக்கே அவரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேன்னு உதயநிதி சொன்னாலும் சொல்லுவாங்க. கனிமொழி அவர்களும் ராசா அவர்களும் உறுதிமொழி மட்டும் சொல்லி பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டாங்க. யாரையும் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடலை. அதற்காகவே இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். வாழ்த்துக்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.